சிலர் வருவாங்க, தங்களை அறிவிப்பு துறைக்கு எடுக்க வேணும் அல்லது ஏதாவது ஒரு முறையில் தாங்கள் அறிவிப்பாளராக வேண்டும் என்று வருவாங்க. சிலர் நேரம் அவங்களுக்கு திறமை இருக்கும், இல்லாமல் இல்லை, திறமை இருக்கும். ஆனால் அவர்களே உள்ளிருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்காது, அல்லது அதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்காது. இப்போ 100 பேர் கேட்டா நாங்க 2 பேரை தான் செலக்ட் பண்ண முடியும் என்றால் வேற வழி இல்லை. ஆனால் அதுல ஒரு 10 பேர் உண்மையிலே திறமசாலியா இருப்பான், சில நேரம் எங்களை விட திறமசாலியும் இருப்பான் அதுல. ஏனென்றால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டோம். எங்களை விட திறமசாலி நிச்சயமா வெளியில் இருப்பான் என்றது என்ன நிச்சயமா. அப்ப அப்படி இருக்கும் போது சிலர் அந்த அந்த திறமைசாலிகளாக இருக்கட்டும் அல்லது திறமை இல்லாதவர்கள் கூட வெளியில் லோஷன் என்ன கண்டுகொள்றாரு இல்ல, அல்லது சர்தார் என்ன கண்டுகொள்றாரு இல்ல, சர்தார் எனக்கு வாய்ப்பு தர பயப்படுறார், இப்படியான கதைகளை அந்த சேரடிப்புக்குள்ள செய்து கொண்டே போவாங்க. இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கு இருந்திருக்கு, உங்களுக்கு இருந்திருக்கா? நிறைய 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 அதுக்கு சர்தா நான் உண்மையா 2-3 பேரை பார்த்து நாங்களோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது கொஞ்சம் மன வருத்தப்பட்டு சொல்லியிருக்கேன். தம்பி, நீ கொஞ்சம் முன்கூட்டி வந்திருந்தா உனக்கு இங்க இடம் இருக்கு. நான் நேரம் சொல்லுவேன். காரணம், எங்களது நிரந்தர நிகழ்ச்சியில அந்தந்த அறிவிப்பாளர் நிரந்தர இடத்தோடு இருப்பாங்க. அவங்கள வெட்டி உன்னை உள்ள கொண்டாடுறது இப்ப கஷ்டம். உள்ள வந்து நீ இருக்கிற இடத்துல இருந்து இப்ப உள்ள வந்து இங்க கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு நிகழ்ச்சி கிடைக்கிறது, உனக்கு நிகழ்ச்சி இல்லாம தனி இரவு நேர நிகழ்ச்சி செய்து கொண்டோ இல்லைன்னா வீக்கெண்ட் நிகழ்ச்சியை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு. அன்படியே இது கஷ்டம். இப்ப இந்த நேரம் முன்கூட்டியே வந்திருக்கலாம் என்று தான் சொல்லுவேன். இன்னும் ஒன்று, இங்கே இருந்து வேற வானொலிகளுக்கு போனா மறுபடியும் எடுக்கக்கூடாது. நான் 1-2 பேர் அப்படி எடுத்தும் இருக்கிறேன். காரணம், அவர்கள் அந்த நேரத்தில் தேவைப்பட்டார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் போனாலும் வாய்ஸ் ஸ்டேல் ஆகவில்லை. ஆனால் சில பேர் தெரியும், அடிக்கடி நிறுவனங்கள் நிறைய மாறிக்கொண்டிருந்தா குரல் ஸ்டேல் ஆகிடும், இல்லைன்னா பேருக்கு எடுத்துக்கொள்வார்கள். அந்த காரணத்தில் எடுக்காம விட்ட திறமையானவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப இது அந்த நேரங்களில் சந்தர்ப்பம் நான் யோசிப்பேன். நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறார்கள், இவர் என்ன எடுக்கல, இவர் இருக்கும் வரைக்கும் இங்க போயிருக்க முடியாது என்று சொல்லி தோணுகிறது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லியும் இருக்காரு. நான் அது மனசார செய்ததும் இல்லை. உண்மையில் அவர்களது திறமைக்கு நான் அது கஷ்டத்தை கொடுத்ததா நான் இப்ப யோசிக்கிறதும் இல்லை.